கணிசமான அளவு கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 10%, அங்கிருந்து ஒரு 10% அப்படி போனாதான் எந்த ஒரு புதிய கட்சியும் தாவேகா உட்பட அவர்கள் 35% வாக்கு சதவீதம் பெற்று ஆட்சிக்கு வர முடியும் சார். இந்த மாதிரி 20% ஓட்டு அப்படி மற்ற கட்சிகளுக்கு போகும்போது திமுக மற்ற எடுத்தாலே 20-28 தான் சார் இருக்கும். கூட்டணியை வச்சு பார்த்தாலும் 40. அது ஒரு காலத்தில் எவ்வளோ இருந்தது. அதே மாதிரி அதிமுகவுக்கு எவ்வளோ இருந்தது. அவங்கெல்லாம் படிப்படியாக இன்றைக்கி வந்து சிறிய திராவிட கட்சிகளாக மாறிடுறாங்க. ஆனால் அதாவது தாவேகாவுக்கு முன்பு தாவேகாவுக்கு பின்பு இப்படி தான் சார் நீங்கள் வந்து 26 அணுகணும். இனிமேல் எதிர்கால அரசியலை கூட இப்படி தான் அணுகணும். இது வந்து ஒரு வேவ் ஃப்ரம் யூத், வேவ் ஃப்ரம் விமன், வேவ் ஃப்ரம் பீப்புள் ஹூ வாண்ட் சேஞ்ச். அந்த ஒரு அலை சார். இது எப்பயாவது அது மாதிரி அலை அடிக்கும். இளைஞர்கள் சொன்னீங்க, நீங்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாமே சொன்னீங்க. களத்தில் விசாரிக்கிற வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஒரு 2 பேரோ விருப்பத்தில் இருக்காங்க தாவேகா சார். வீட்டுக்கு ஒரு ஓட்டு சார். வெரி சிம்பிள் கால்குலேஷன். 2 crores and odd ரேஷன் கார்டு நம்ம கிட்ட இருக்குது. 2 கோடியை சொச்சம் ரேஷன் கார்டு இருக்குது. அப்போ 2 கோடி வீடு இருக்குன்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு டெஃபினட்டாக வில் கெட் இட். அது நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஓட்டு சொன்னாலும் கூட வீட்டுக்கு 4 ஓட்டு இருக்குது அப்படின்னா 4% வருது. நம்மளுடைய வாக்கு சதவீதத்தில் 25 எங்களுக்கு 2 கோடி ஓட்டு அதுதான் டார்கெட். அண்ட் above 2 crores and above தான் டார்கெட். டெஃபினெட்லாம் இட் இஸ் வெரி ஈஸி.